ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவை ஃபுல்லு ரீசெண்ட் டேஸில் உலுக்கி எடுத்த ஒரு விஷயத்தான். பாருங்கள், இந்த டிசிஎஸ் கேஸ் தான். இதில் என்ன நடந்திருக்குன்னா, பை 2022 ஃபெப்ரவரியிலேருந்து ஆரம்பித்து இவங்க 26 வரைக்கும், மார்ச் 26 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க இந்த டிசிஎஸ்ல வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸுங்க. என்ன நடந்துச்சுன்னா, அதில் வேலை செஞ்ச சில பர்சன்ஸுங்க, அதாவது எல்லாரும் கிடையாது, சில ஒரு 7 பேர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இந்த வேலை செய்கிற இந்த விமன்ஸுகளை வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க பேக்ரவுண்டை வந்து இவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது வந்து அவங்க ரொம்ப ஒரு பாவர்ட்டியில், அதாவது ரொம்ப கஷ்டமான ஏழை குடும்பத்துலேருந்து வந்த பெண்களை பார்த்து இவங்க டார்கெட் பண்ணி அவங்கள பார்த்து இவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க வேலைக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வறுமையை வந்துட்டு இவங்க காரணமாக காட்டிக்கின்னு அவங்களுக்கு வேலை விட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை என்ன இவங்க காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து இவங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க ஃபோர்ஸபிளாக அவங்கள வந்துட்டு இந்த ரிலீஜியஸ் விதமான விஷயத்துங்களில் வந்து இவங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்கள செக்ஷுவலி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பல பெண்களும் இவங்க இந்த விஷயத்தில் இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் ஹெட் வந்துட்டு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை வந்துட்டு சில கேசஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பீஃப் எல்லாம் இவங்களை சாப்பிட வச்சிருக்காங்க, நமாஸ் பண்ண வச்சிருக்காங்க, சில முஸ்லீம் விதமான ரிச்சுவல்ஸ்ங்களெல்லாம் இவங்களை பண்ண வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வச்சுக்கிறாங்க. அதே போல செக்ஷுவலாக இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட வறுமை, இவங்க வெளியே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, இவங்களுக்கு வேலை போயிடும் சொல்லிட்டு இவங்க இந்த விதமான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்படி கட்டினாங்கன்னா, இதுலேருந்து ஒரு பெண் என்ன பண்ணாங்க, துணிஞ்சு வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதே போல அவங்க கூட வேலை செய்கிற சக எம்ப்ளாயிஸ்களுக்கும் அவங்க சொன்னாங்க, நீங்க எத்தனை பேர் இதில் எஃபெக்ட் ஆகிக்கிறீங்க, முன்னே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் இந்த விஷயம் வந்து வெடிச்சுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி, இந்த துரந்தர் மூவியில் வர மாதிரி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா உள்ள வந்து வேலைக்கு போறாங்க. இவங்கள வந்து ஹவுஸ் கீப்பிங் ஆகும், எம்ப்ளாய் ஆகும், இவங்கள உள்ள பூந்து ஒரு விஷயத்தையும் இவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை ரெட் ஹேண்டா அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 7 பேரை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மெயின் லேடியான வந்து நிதா கான்ன்ற ஒரு லேடி வந்து அவங்க அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணா இருந்து இவங்களே மற்ற சக பெண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு துரோகத்துங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. எனக்கு இதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், ஏன் இதை பத்தி வந்து யாருமே வந்துட்டு முன்ன வந்து பெருசா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் யாரும் வந்துட்டு இதை ஓப்பனா வந்துட்டு அவங்க எகென்ஸ்ட் பண்ணன்னு எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த நிதா கான் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 2 days முன்னால வந்து நியூஸ் என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த மும்பை கோர்ட்டில் வந்துட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்களா. அதாவது வந்து அவங்க பேலுக்கு, ஆன்டிசிபேட்டரி பேலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன் ரீசன் கேட்டால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பாருங்க, இத்தனை பேர் பெண்களோட வாழ்க்கையை இவங்க நாசம் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட சேஃப்டியை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களோட ரிலேஷன்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு இந்த பிஜேபியும் அப்புறமா இந்த பஜ்ரங் தளோட தூண்டுதலில் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு இதுக்கு ஆனால் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை ஏதோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி பெண்களை வந்து இவங்கெல்லாம் செஞ்சதுக்கு இவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சாகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம எங்கள் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.